நோய், பலவீனம், சோர்வு என்று உடல் வலியால் துடித்துக் கொண்டிருக்கும் உன்னை தேவன் காண்கிறார். உனக்குள் இருக்கும் வியாதி, வலி யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். மேலோட்டமாக உன்னை பார்த்து அவனுக்கு என்ன என்று சொல்கிறார்கள். உனக்குள் இருக்கும் தீராத வலி உனக்கு மட்டும்தான் தெரியும். வலியினால் உன் தன்னம்பிக்கை இழந்து போய்விட்டது. இனிமேல் நான் ஏன் வாழ வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என் குடும்பத்திற்கு இது தெரியக்கூடாது என நினைக்கிறாய். தேவன் உன் மனக்குமுறலை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உன்னை சுத்திகரிக்கப் போகிறார். உடல் முழுவதும் அவர் இரத்தத்தினால் உன்னை கழுவப் போகிறார். உன் வியாதிகளை அவர் நிர்மூலமாக்கப் போகிறார். கவலைப்படாதே, தன்னம்பிக்கை இழந்து விடாதே, தகர்ந்து போகாதே. உனக்காக தன் ஜீவனையை பலியாக கொடுத்த இயேசு உன்னுடன் இருக்கிறார். உச்சி முதல் உள்ளங்கால் வரை புண்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த யோபு இறுதி வரை தேவன் மேல் இருந்த நம்பிக்கையை விடவில்லை. தேவன் அவரை சுகப்படுத்தினார். குருடனான பர்த்திமேயு இயேசுவின் மேல் அபார விசுவாசம் வைத்ததால் அவன் பார்வை பெற்றார். பல மருத்துவர்களால் கைவிடப்பட்டு விரக்தியில் இருந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணி இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் சுகமடைந்தாள். பெதஸ்தா குளத்தருகே 38 ஆண்டுகள் எழும்ப முடியாமல் படுத்திருந்த மனிதனை இயேசு நடக்கச் செய்தார். தொழுநோய் என்று இந்த சமுதாயமே ஒதுக்கி வைத்திருந்த 10 பேரை இயேசு குணப்படுத்தினார். 18 ஆண்டுகள் முதுகுவடைந்து நிமிர முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த பெண்ணை இயேசு நேராக நிற்கச் செய்தார். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவனை வீட்டு கூரையை பிரித்து இயேசுவின் முன்னால் இறக்கிய நொடியில் இயேசு அவனை இறக்கப்பட்டு குணமாக்கினார். உன் பாவங்களையும் அதன் விளைவாக வந்திருக்கும் வியாதியையும், சோதனைக்காக வந்த வியாதியையும், உன் கீழ்ப்படியாமையினால் வந்த வியாதியையும் தேவன் இன்றே சுகமாக்கப் போகிறார். நம்பிக்கையுடன் எழுந்தினல். தேவன் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கிய தேவன், வனாந்திரத்திலே மன்னாவை பொழிந்த தேவன், எரிக்கோ மதிலை இடித்த தேவன், ஷேத்ராக், மேஷாக், அபெத்நேகோவை தீச்சூளையிலிருந்து காப்பாற்றிய தேவன், தானியேலை சிங்கக் குகையிலிருந்து காப்பாற்றிய தேவன், 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு உணவாக கொடுத்த தேவன், லாசருவை உயிரோடு எழுப்பிய தேவன், புயலை அடக்கிய தேவன், இரட்சகராகிய இயேசுவை மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிய தேவன், இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளையும் உடைத்து உனக்காக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென்.